வீட்டில் வால் கிளாக் மாட்டுறது கூட இந்த திசையில தான் மாட்டணும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே வாஸ்து இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே எந்தெந்த பொருள் எங்கே இருக்கணும்னு வாஸ்து இருக்குதுங்க. வாஸ்துங்கிறது என்னென்னா அமைப்பு, வசதி, அழகு மூணும் சேர்ந்தது தான் வாஸ்து. அமைப்பு, வசதி, வாய்ப்பு. அது என்ன அமைப்பு அப்படின்னா, பஞ்சபூதங்களுடைய வேலைகள் சீராக இருப்பதற்காக செய்யப்படுகின்ற வசதி பேர் அமைப்பாகும். இப்போ காற்று வரும். காற்று எந்த பக்கத்துலேருந்து வரும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பருவக்காற்று, அப்புறம் தென்கிழக்கு பருவக்காற்றுன்னு ஏதோ ரெண்டு விதமாக சொல்லுவாங்க இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்று சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இப்போ இந்த காற்றில் ஒரு பக்கம் வர்றதெல்லாம் நன்மையும், இன்னொரு பக்கம் வருவதெல்லாம் தீமையும் தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு வடகிழக்குலேருந்து வரக்கூடிய காற்றுகள் நமக்கு நன்மை தரக்கூடியது. தெற்கு மேற்கும் சார்ந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு தீமையை தரக்கூடியது. ஆனால் அந்த தீமையான அந்த காற்று ரொம்ப குளுன்னு இருக்கும், ரம்மியமாக இருக்கும். ஆனால் அது தீங்கு தரக்கூடியது. வடக்கு கிழக்குலேருந்து வரக்கூடிய காற்று ரம்மியமாக இருக்காது, ஆனால் அதுதான் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா உச்சம் நீச்சம்னு பிரிக்கிறோம். வடகிழக்கிலே வாசல் அமைப்பது உச்சத்தை குறிக்கும். தென்மேற்கிலே வாசலை அமைப்பது நீச்சத்தை குறிக்கும். அதனால் தெற்கே சார்ந்த மேற்கு வாசலும் மேற்கே சார்ந்த தெற்கு வாசலும் தென்மேற்காகும். அந்த பகுதியில் வாசலும் ஜன்னலும் வைக்கக்கூடாது, அடைசல்கள் தான் இருக்கணும், அல்லது அடைத்து வைத்து இருக்க வேண்டும். அந்த இடத்துல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. கனமான பொருட்கள் எல்லாம் வைக்கும். அதை தாண்டி எந்த ரேஸும் உள்ளே வரக்கூடாது, ரேஸே உள்ளே வரக்கூடாது. ஏர்டெல்லு, ஜியோ போன்ற கதிர்கள் கூட அந்த பக்கத்துலேருந்து உள்ளே வரக்கூடாது. அதுதான் அப்படியே அடைச்சி வச்சுக்கிறான். ஒரு கார்னர் கடுமையாக அடைச்சி வச்சுருப்பாங்க. வடக்கு கிழக்கு பகுதியில் ஓப்பனாக வச்சுருந்தா அந்த பக்கத்துலேருந்து நம்ம காற்றெல்லாம் வர்றது நல்லது. இதுதான் உச்ச நீச்சன்றது இந்த அமைப்பு. அதே போல் சூரியனோட வெளிச்சம் எங்கேருந்து வரணும் அப்படின்னு இருக்குது. காலையில் 11 மணி வரைக்கும் வரக்கூடிய வெளிச்சம் எல்லாம், சூரிய ஒளி எல்லாம் மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமானது. விட்டமின்ஸ் கூட இருக்குது அதில் நமக்கு அதிகாலையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஜாண்டிஸை போக்கக்கூடிய விட்டமின்லாம் இருக்குது. விட்டமின் டி எல்லாம் அதில் இருக்கும். அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம சமையலில் கலக்கணுங்கிறதுனால கிழக்கு பக்கத்தில் நம்ம கிச்சன் வைக்கிறோம். அதுவும் அக்னி மூலம்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கில் வைப்போம். அங்கே வாசல் வைக்க மாட்டோம், சமையல் அறை வைப்போம். அதில் ஜன்னல் வைப்போம். அந்த ஜன்னல் வழியாக அந்த வெளிச்சம் உள்ளே வரணும், வாசல் வைக்கிறது இல்லை. அந்த தென்கிழக்கு பகுதியாக சுக்கிரனும் சந்திரனும் கலந்த பகுதிக்கு பேர் தென்கிழக்கு பகுதி. அந்த தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் சூரிய வெளிச்சம் உள்ளே வர வேண்டும். அது சமைக்கின்ற சமையலில் கலக்க வேண்டும். அந்த சூரிய வெளிச்சம் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஜன்னல் இருக்கணும். நம்ம ஃபுல் க்ளோஸ்டு வச்சு ஏதோ சிம்னி என்னமோ வச்சு அதெல்லாம் புகையெல்லாம் எடுத்து வெளியே விட்ருவாங்க. ஆனால் ஜன்னல் வச்சு உள்ளே வரணும், அந்த வெளிச்சம் படணும், சூரிய கதிர்களே நேரடியாக படணும். அதுவும் சமையலுக்கு நல்லது. அந்த சமையலை சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதுக்கு தான் அக்னி மூலையில் கிச்சன் வைக்க சொல்கிறது. ஆல்ட்ரு என்ன இருக்குன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல போனாக்கா வாயு மூலையில் வைப்பாங்க. அதெல்லாம் ஆல்டர்னேட் தான், மெயின் கிடையாது. பெரிய தலைகள் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒரு தலையை வச்சு குப்பையை கொட்டுவாங்க. அந்த மாதிரி
அக்னி மூலை சரியாக இல்லைன்னா கிடைக்கலன்னா வாயு மூலைன்றது ஒரு ஆல்டர்னேட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அக்னியில் தான் கிச்சன் அமையும். ஸோ இந்த மாதிரி காற்றும் சூரிய வெளிச்சமும் மற்ற விஷயங்களும் நமக்கு வந்து அமைப்பாக வரணும். அது வந்து அந்த அமைப்புக்கு தான், அந்த முறைமைக்கு தான் பெயர் வாஸ்து ஆகும். இது முதல் அமைப்பு. ரெண்டாவதாக வசதி. வசதின்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த பொருள் எந்தெந்த பக்கம் இருக்கும். இப்போ எனக்கு வலது கை பழக்கம் கொண்டவன் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு வாழை இலை போட்டு சாப்பிட்றோம். கை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி தாக எடுக்குதுன்னாக்கா வலது கையில் எடுப்போமா இடது கையில் எடுப்போமா? இடது கையில். அப்போ இடது பக்கம் இருந்தால் அந்த தண்ணி பாட்டில் வந்து இடது பக்கம்தான். இங்கே இருந்தால் எடுத்து குடிக்கணும். இந்த கை தான் உபயோகமாகாதில்ல, சாப்பிட்றதுல இருக்குல்ல, சரியா? இந்த பக்கத்தில் இருக்கணும். இது பேர் வசதி. அதே போல் அந்த வாழை இலையை பார்த்தீங்கன்னா, தலை வாழை இலைன்னு போட்டாங்கன்னாக்கா குறுகிய பகுதி லெஃப்ட்லேயும் அகலமான பகுதி ரைட்லேயும் இருக்கணும். வலது பக்கம் அகலமான பகுதியும் இதுவும். நிறைய அவ்வப்போது சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்றது, சாப்பாடு போன்றவை வலது பக்கம் இருக்கும். ரேராக சாப்பிடக்கூடிய ஐட்டம், கடைசியாக சாப்பிட்றது, ரேராக சாப்பிட்றது, இதெல்லாம் இடது பக்கம் இருக்கும். சாப்பாடு பொரியல் எல்லாமே வலது பக்கம் இருக்கணும். ஊறுகாய் உப்பு எல்லாம் இடது பக்கம் கார்னரில் இருக்கணும். இதுதான் இந்த வசதிக்காக. இது ஒரே ஒரு முறை போய் தொட்டுட்டு வர்றது, ஒரு முறையும் இப்படி இப்படி எடுத்து சாப்பிட்றதுனா சிரமமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அந்த இது வந்து வசதி அப்படிங்கிறத காட்டக்கூடியது. இதே போல் நம்மளோட பொருட்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்? நம்ம இந்த டேபிளில் வைக்கிறோன்னா இந்த டேபிளில் ஒரு பென் ஸ்டாண்டு வைக்கணும். நான் வலது கை பழக்கம் உள்ளவன், அதனால் வந்து ரைட் சைடில் தான், இந்த பக்கத்தில் தான் பெண்ணெல்லாம் இருக்கணும். பென் ஸ்டாண்டு இந்த பக்கம் இருக்கணும். இப்படி தான் இருக்கும். டைப் பண்ணுறதுக்கு வலது கையில் தான் பண்ணுவேன் நான். அப்போது லேப்டாப்பு ரைட் சைடில் தான் இருக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி பண்ண முடியாது, என்னால் சிரமமாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் சௌகரியமாக இருக்கும். இந்த சௌகரியத்தை தான் வசதின்னு சொல்லுவோம். இப்படி தான் ஒவ்வொரு பொருளும் அங்கங்கே இருக்கணும். வால் கிளாக் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சரி. அப்புறமா மூணாவதாக வந்து அழகுன்னு ஒன்று இருக்குது. அழகு, இந்த அழகுங்கிறது மூணாவது பட்சம்தான். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வசதிகளை கெடுத்துப்பாங்க சில பேர். இயற்கைக்கு விரோதமாக அந்த முறைமையே மாற்றி வச்சுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது, அது மூன்றாம் பட்சம் தான். அது இப்படி இருக்குது. இதுக்கு அப்புறமா இருக்கிறது தான் உளவியல் தத்துவார்த்தம் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்குது. அதில் 2ல் ஒன்று தான் இந்த சாமி படம் மாட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. வால் கிளாக்கு, கண்ணாடி, எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த பீரோவிலேயே கண்ணாடி வைக்கிறது கெட்ட பழக்கம், அது சரி கிடையாது. ஏன்னா பீரோவுக்கு வேறு திசை, கண்ணாடிக்கு வேறு திசை. பீரோன்னு சொல்லக்கூடிய துணிமணிலாம் வைக்கக்கூடிய ஒரு கபோர்டு இருக்குல்ல, அதுக்கு வேறு திசையாக இருக்குது, கண்ணாடிக்கு வேறு திசையாக இருக்குது. கண்ணாடி வந்து நம்ம வடக்கு பார்க்கலாம். அதனால் நம்ம வடக்கு பார்த்து கண்ணாடி உபயோகப்படுத்தலாம், அல்லது கிழக்கு பார்த்து கண்ணாடி உபயோகப்படுத்தலாம், அல்லது கண்ணாடி போட்டு இருக்கிற வால் கிளாக்கை வடக்கு பக்கம் செவத்துலேயோ அல்லது கிழக்கு பக்கம் செவத்துலேயோ தான் மாட்டி வைக்க முடியும். தெற்கு செவத்துலேயோ மேற்கு செவத்துலேயோ மாட்டக்கூடாது. ஆனால் பீரோ அப்படிங்கிற அலமாரி என்ன பண்ணோன்னா தெற்குலேயும் மேற்குலேயும் தான் இருக்கணும். அப்போ கண்ணாடி போட்ட பீரோ வச்சோம்னா ஒன்று சரியாக இருக்கும், ஒன்று சரியாக இருக்காது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் மாடர்னாக இந்த வாட்ரோபை வந்து மரப்பலகையிலே அடித்து வச்சிடுறாங்க. வீட்டுங்களே அந்த மாதிரி டைரெக்டாக அடிச்சிடறாங்க. அதில் கண்ணாடி வைக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு தனியாக வேறு இடத்த வச்சு அந்த இடத்துல தான் கண்ணாடி போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அழகும் ஒரு பக்கம் இருக்குது, தத்துவம் இருக்குது, தாத்பரியம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இருக்கணும். டாய்லெட்டு கூட சூரியன் உதிக்கக்கூடிய திக்கு கிழக்க பார்த்து அமரக்கூடாது. குபேரன் இருக்கக்கூடிய வடக்கு திக்கை பார்த்து அமரக்கூடாது. அதுக்கு 2 திக்கு வேறு இருக்குது. கிழக்க பார்த்து அமரணும் அல்லது மேற்கை பார்த்து அமரணும். இதுதான் டாய்லெட் பேஷன் வைக்கிறதுக்கே இடம், கிளாஸெட் வைக்கிறது. ஆக எல்லாருக்கும் திசைகளுக்கு முக்கியம் இருக்குது. ஒரு சிறு விஷயம், அதை தெற்கை பார்த்து அமரணும், மேற்கை பார்த்து அமரணும்னு சொன்னோம். டாய்லெட்டுக்கே இந்த மாதிரி இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு பொருட்களுக்குமே தத்துவம் இருக்குது, தாத்பரியம் இருக்குது,
சைக்காலஜிக்கல் இருக்குது, உளவியல். உளவியல்னால் என்ன? ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் புதிய தம்பதியர்கள் ஒரு குழந்தை படம் மாட்டி வைக்கலாம். ஏன்னா குழந்தை பிறக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் குழந்தை படங்களை வீடு நிறைய மாட்டி வைங்கன்னு சொல்லுவோம். திருமுறை திசையெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வீட்டில் எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் நிறைய தகராறு வருதுன்றாங்க. அவங்க வீட்டு வாஸ்துவை பார்க்க போகும்போது பார்த்தா பெட்ரூமில் போய் அம்மா அப்பா படத்தை ரொம்ப கிராண்டாக வச்சுக்கிறாங்க. அந்த ஆண் அம்மா அப்பாவை தெய்வமாக பார்க்குறாரு, பெட்ரூமில் போய் வச்சுக்கிறார். பெட்ரூமில் அம்மா அப்பா படம் வைக்கக்கூடாதுப்பா, ஹாலில் எடுத்துன்னு போய் வைக்கணும். இங்கே வச்சா தாம்பத்தியம் கெட்டு போயிடும், உணர்வு பாதிக்கப்படும், சைக்காலஜிக்கலாக உணர்வு பாதிக்கப்படும். நீங்கள் என்ன படம் பார்க்குறீங்களோ அந்த படம் நம்மளுடைய உணர்வுகளை மாற்றும். சாமி படம் பார்த்தா அது நம்ம இந்த ரூம் முழுக்க சாமி படமாக இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக நம்ம ஞானிகள் படமாக வச்சுருப்போம். நமக்கு தேவை ஞானம், அதனால் ஞானிகள் படமாக இருக்கும். ஐஸ்வர்யம் தேவை, லக்ஷ்மி படமாக இருக்கும். ஆக நமக்கு என்ன தேவையோ அது வைக்கணுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு சினிமா நடிகை படமாகிடுச்சுன்னா என் இமேஜே கெட்டு போயிடும். ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். ஆக நம்மளோட பொருட்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட சில நிறங்கள் இருக்குது. நிறங்களுக்கு சைக்காலஜி இருக்குது. இந்தந்த வர்ணங்களில் தான் பெயிண்ட் அடிக்கணும். கலர் செவத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கலரில் தான் பெயிண்ட் அடிக்கணும். தனிப்பட்ட முறையில் சில மனுஷனுக்கு ராசி இருக்கும். அது அவன் தனியாக உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த கலர் ராசியாக இருக்குன்னா இந்த கலரில் பேனா வச்சுக்கலாம், துணிமணி வச்சுக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பொதுவான விஷயங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. செவத்துலலாம் ஆளுக்கு ஒரு ஒரு பெட்ரூமில் 2 பேர் இருப்பாங்கனாக்கா அந்த 2 பேருக்கான கலர்லாம் பார்த்துலாம் அடிக்க முடியாது. தூக்கமும் வரணும். அது எப்படி இருக்கணுமோ அந்த கலர்லாம் பார்த்து பார்த்து அடிக்கணுங்க. ஆக கலரில் வண்ணங்களிலே நமக்கு உளவியல் இருக்கிறது. நம்ம வைத்திருக்கின்ற பொருட்கள், நம் கண்ணிலே படுகின்ற பொருட்களிலெல்லாம் உளவியல் தெரியும். அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உருவங்கள், பார்க்குற உருவங்கள், படங்கள், இவைகளால் நம்மளோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். ரொம்ப சின்னதாக இருக்குங்க. சின்ன விஷயங்கள் இருக்கும். அந்த சின்ன விஷயங்கள்லாம் கூட வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஒரு கண்ணாடியில் ஒரு முக்கு உடஞ்சி போயிருந்தால் கூட அது முக்கியமான கண்ணாடியாக இருந்தால் அது பாதிக்குங்க. அது பாதிக்கும். உடைஞ்சி போன ரத்தினங்கள் இருக்கக்கூடாது வீட்டில். உடைந்து போன கண்ணாடிகள் இருக்கக்கூடாது வீட்டில். டேபிள், சேர், அதாவது நாற்காலிகள், பெஞ்சு இதிலெல்லாம் ஒட்டு போட்டது இருக்கக்கூடாது, உடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் சீர் செய்து வைத்திருக்கணும். முறையாக சீர் செய்யணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக வைக்கிறனாலும் நல்லது தான். முடியாத பட்சத்தில் அதெல்லாம் சீராக இருக்க வேண்டும். ஜோடியாக இருக்கின்ற பொருட்களில் ஒன்று மட்டும் இருந்து ஒன்று உடஞ்சி போச்சுனாக்கா அந்த ஜோடியை பிரித்தாலும் பாதிப்பு வரும். மூடி இல்லாத ஜாடி இல்லாத மூடியும் கூட ஆபத்தை ஏற்படுத்தும். வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பிரிவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு பின்னாடிலாம் தத்துவங்கள் இருக்குது. மூடி இல்லாத ஜாடி இல்லாத மூடி பயன் தராது. அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வஸ்துக்கள், வஸ்துனா பொருள். வாஸ்துன்றது அழகு, வசதி, முறைமை, இவைகள்லாம் சேர்ந்தது வாஸ்து. வாஸ்துங்கிறது வஸ்துக்களோட கூடிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் நன்மையை பயக்கும். எது ஒன்று அந்த சின்ன விஷயங்கள் கூட இருக்கும். அது தேர்ந்த வாஸ்து நிபுணர்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பொருள் இங்கே இருக்கிறது தப்பு, இந்த பொருள் தவறாக இருக்கிறது, இந்த பொருள் கூடாத பொருள், உடைஞ்ச பொருள், அப்படி இப்படின்னுலாம் இருக்கும். இவைகளெல்லாம் மாற்றினா நல்லது. இன்னொரு கேள்வி இருக்குது, அது சம்மந்தப்பட்டது. எதுவும் நம்ம வச்சுருக்க பொருள், கையில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் கூட வாஸ்து சம்மந்தப்பட்டதா? ஆமாம். அதாவது சொன்னோமே, நம்ம கையில் வச்சுருக்க பொருள் எல்லாம் வாஸ்து சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னோம். அப்புறம் ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் அதெல்லாம் அது கூட நம்மளுடைய கேரக்டரையும் வாழ்க்கையும் நிர்ணயிக்க செய்யும். வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே கேரக்டர் தான்.
வாழ்க்கையை முடிவு செய்வதே ஒரு மனிதனுடைய கேரக்டர் தான். அந்த கேரக்டரை முடிவு செய்யுது அப்படின்னாக்கா அது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தரோட நட, உட, பாவனை, சொல்லு, செயலெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது பொருளெல்லாம் சொல்கிறீங்க, ஒருத்தர் போடுற உடையை வைத்து அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒருத்தர் போடுற உடையை வைத்து என்ன அளவுக்கு பழமைவாதியாக இருப்பாங்க, லூஸாக போடுவாங்க, டைட்டாக போடுவாங்க, ஃபிட்டாக போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கேரக்டரை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் தானே. துணிமணியை லூஸாக போடுறதும், டைட்டாக போடுறதும், ஃபிட்டாக போடுறதும் அவங்களுடைய கேரக்டரை நிர்ணயம் செய்கிறது. அவங்களோட நடைக்கு என்ன இருக்குன்னா, வாழ்க்கையில் எப்படி நடக்கிறாங்கன்றதை இவங்களோட நடையிலே தெரியும். அவங்களோட பாதங்கள் இருக்குல்ல, அது சரியாக பதிக்கணும். ஆண்கள் எப்படி நடிப்பாங்க, பெண்கள் எப்படி நடக்கணும்னு சட்டம் இருக்கிறது. சாமுத்திரிகா லட்சணத்தில் சட்டம் இருக்குது. ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு ஒரு நேர்கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே காலை வச்சு நடந்தால் அது பேர் தான் அண்ணன் நடையாக இருக்கும். லேடிஸ் நடக்கக்கூடியது இந்த கேட்வாக்குன்ற மாதிரியானது இருக்கும். இந்த கோட்டை தொடாமல் ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இப்படி காலு பக்கத்தில் வச்சு 3 கோடு போட்ட மாதிரி அதில் வச்சு போகிறது, அது ஆண்களுக்கான கம்பீர நடையாக இருக்கும். 3வதா இந்த கால் இப்படி தான் இருக்கணும். ஜாக்கி சேனும் சைனாவில் இருக்கிறவங்க, ஜப்பானில் இருக்கிறவங்கெல்லாம் கூட சரி, நரேந்திர மோடி கூட அந்த காலை கொஞ்சம் விரிச்சு வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி நடப்பாங்க. அந்த நடைக்கும் ஒரு பலன் இருக்குது. இதெல்லாம் இந்த நடைகள்லாம் வைத்து அவங்களோட கேரக்டரெல்லாம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அது சரியாக பதிதான்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்களோட செருப்பு காலணிகள் சரியான அளவில் தேயுதான்னு பார்க்கணும். தேயலை, நிறைய பேருக்கு தேயாது. அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் பேலன்ஸ் போடுவாங்க, எங்கேயோ ஒரு பக்கம் செருப்பை விட்டு கால் வழுக்கி விலகி பாதி கால் வெளியே தொங்கும். செருப்புலேருந்து பாதி கால் வெளியே தொங்குற பகுதி ரொம்ப தேஞ்சு போயிருக்கும். அவங்க நடையும் சரியில்லை, அவங்க கேரக்டரும் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் இது மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேலாச்சு திருத்திப்பாங்களா. அதனால் அந்த நடை சரியாக ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் ப்ராப்பரான இருப்பாங்க அவங்க. இல்லைன்னா அலங்கோலமாக இருக்குதுனாக்கா, அந்த செருப்பு தேயுறது அலங்கோலமாக ஒரு பக்கம் மட்டும் தேயுது. சில பேருக்கு லெஃப்டில் தெரியும், சில பேர் ரைட்டில் தேயும், சில பேருக்கு உள்பக்கம் தேயுது, சில பேருக்கு வெளிப்பக்கம் தேயும், சில பேருக்கு முன்பக்கம் மட்டும் தேயுது, சில பேருக்கு பின்பக்கம் தேயும். ஆக ஒரு செருப்போட 4 பகுதியில் எந்த பகுதி தேயுதுன்னு பார்க்கணும். 2 காலம் ஒரே மாதிரி தேயுதா, இல்லை ஒரு கால் மட்டும் தேயுதா, இதெல்லாம் வச்சு அவங்களோட கேரக்டரை சொல்ல முடியும். அந்த கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையை சொல்ல முடியும். இது நடையை வச்சு சொல்கிறது. உடையை வச்சும் சொல்லிட்டோம். அவங்க என்னென்ன கலர் உடை உபயோகப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஸ்டாண்டர்டோட குறைவாக யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட ஸ்டாண்டர்டோட உயர்வாக யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்களா, சொசைட்டியில் அவங்களோட மரியாதைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்களா. சோஷியல் மீடியாலெலாம் சில வீடியோஸ்லாம் வருது, ரீல்ஸ்லாம் வரும். செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, இல்லை சினிமா நடிகைன்னு சொல்லிக்கிறாங்க. வேணுமுன்னே அந்த துணியை இறக்கி விட்ட மாதிரியான வீடியோ பார்க்க முடியுது. அவங்க வேணுமுன்னே இறக்கி விடுறாங்க. ஒருவேளை இப்படி இறக்கி விட்டால் தான் அவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குமோன்னு தெரியல. அப்போ அவங்களோட கேரக்டர் அதில் தெரியுதா இல்லையா? சினிமாலெல்லாம் சில டைலாக்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணால் ஏன் பசங்கள்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு, உங்கள் கண்ணில் தான் கோளாறுன்னுவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கலாம். அந்த மாதிரிலாம் இவங்களோட எண்ணத்தில் அவங்கள அறியாமலே கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தரோட உடை டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். அந்த டீசெண்டான ட்ரெஸ்ஸில் அயன் பண்ணி பண்ணுறாங்களா, அயன் பண்ணாமல் பண்ணுறாங்களா, சுருக்கம் வச்சு பண்ணுறாங்களா, சுருக்கம் இல்லாமல் பண்ணுறாங்களா, துவைச்சி போட்டு பண்ணுறாங்களா, துவைக்காமல் பண்ணுறாங்களா, போடுறாங்களா, இதெல்லாம் இருக்குது. இந்த பாவனைகள்லாம் இருக்குது. அவங்களோட முக பாவனைகளை வைத்து அவங்களோட கேரக்டர்லாம் சொல்ல முடியும். அந்த கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையை சொல்ல முடியும்.
அவங்க பயன்படுத்தக்கூடிய சொல்ல வச்சே சொல்ல முடியும். எந்த மாதிரி சொல்லுனால இப்போ கூட ஒரு மந்திரி ஒரு சொல்லிட்டாரு. பட்டம் போட்டால் என்ன, நாமம் போட்டால் என்னான்னு. அந்த பதவிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு கண்டனங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கட்சியில் பதவியும் போனது. ஆக சொல்லுகின்ற வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. செய்கின்ற செயல்களில் கவனம் தேவை. அவர்களோட பழக்க வழக்கம், செயல் தான் பழக்க வழக்கம். சோசியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்ற மாதிரி. அது ஒரு செயல். அது ரெகுலர் ஆகிடுச்சுன்னா அது ஹேபிட் ஆகிடும். ஹேபிட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா? ஆக ஒருத்தருடைய நட, உட, பாவனை, சொல்லு, செயல், இந்த 5 வைத்து ஒருவருடைய கேரக்டரும் முடிவு செய்யப்படுகிறது. அந்த கேரக்டரை வச்சு அவங்களோட வாழ்க்கையும் முடிவு செய்யப்படுகிறது. இதுக்கு துணையாக இருப்பது, இந்த நட, உட, பாவனை, சொல்லு, செயலுக்கு துணையாக இருப்பது பல வஸ்துக்கள், பொருட்கள், பல பொருட்கள். அவங்க போடுற டேட்டூவில் சில விஷயங்கள் இருக்குது. அவங்க வச்சுக்கிற சில பேர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் ஜோசியர், ஆன்மீகவாதியாக இருக்கிறோம், அதனால் ஒரு 4-5 பொட்டு வச்சுக்கிறேன். இல்லத்தரசிகளுக்கும் சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போகிறவங்களும், டீசெண்டாக ஆஃபீஸ் போகிறவங்களும், அவங்க எதுக்கு ஒரு 5 பொட்டு 6 பொட்டு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏணிப்படி மாதிரி 10 பொட்டு வச்சுருக்குறாங்க. அவ்வளோ பயமாக, அவ்வளோ பக்தியாக ஆராயணுமா இல்லையா? அது அவங்க கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஆக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு ஒருத்தருடைய கேரக்டர் முடிவு செய்யப்படுகிறது. அதன் மூலியமாக அவருடைய வாழ்க்கையும் முடிவு செய்யப்படும்.